சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 17வது வசனம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவார்கள். கனப்படுத்தும் தாழ்ச்சி. ஒரு நல்ல ஆலோசனையை ஞானி இந்த நாளிலே நமக்கு தருகிறான். அது நமக்கும் பயன் தரும், தேவனுக்கும் மகிமை சேர்க்கும். நீ செய்வது அனைத்திலும் பணிவோடு செய், அப்படியாயின் கடவுளுக்கு உகந்தோர் அன்பு காட்டுவார்கள். நீ பெரியவனாயிருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார். சிராக் 3:17-20 வரை. பவுலும் கூட அதே ஆலோசனையை அருமையாக பதிவு செய்திருக்கிறான். நம்முடைய அன்றாட வாழ்வில் நல்ல காரியங்களுக்காக, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். பிலிப்பியர் 2:3. நம்முடைய வாழ்வில் நாம் எல்லாவற்றையுமே கொண்டிருக்கலாம். நமக்கு அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் நாம் தாழ்ச்சியோடு இருக்கும்போது தேவனை கனப்படுத்துவோம். பேதுரு சொல்கிறான், முடியை அழகுபடுத்துதல், பொன் நகை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் சமாதானமுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுதான் விலை உயர்ந்தது என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான பண்பை, பணிவை நம் வாழ்விலே வெளிப்படுத்தி தேவனை கனப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, உம் மகனின் வார்த்தையாலும் வாழ்வாலும் பணிவை எங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக நன்றி. உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே பணிவில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.